வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி குருமாம்பேட்டு பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற ஆடி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி வாழைக்குளம் செங்கழுநீர் அம்மன் கோவிலில் 97ஆம் ஆண்டு செடல் மகோற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் 2 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை நியமித்து மத்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி குருமாம்பேட்டு பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற ஆடி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பிரசித்தி பெற்ற ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மாகயோகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் சிவப்பு மற்றும் பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகைக்கு சகஸ்கிர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வாழைக்குளம் செங்கழுநீர் அம்மன் கோவிலில் 97ஆம் ஆண்டு செடல் மகோற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி வாழைக்குளம் அப்பாவு நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் 97வது ஆண்டு செடல் மகோற்சவ விழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று ஒவ்வொரு நாளும் அம்மன் திருவீதி உலா நடைபெற்று வந்தது. இன்று அம்மனுக்கு பார்சாகை வார்த்து செடல் வைபவம் நடைபெற்றது. இதில் விரதமிருந்த பக்தர்கள் செடல் அணிந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை செங்கழுநீர் அம்மன் ஆலய உரிமையாளர் முன்னாள் சபாநாயகர் பழனிராஜா மற்றும் வீராட் குழுவினர் தண்டாயுதபாணி மனோகரன், ரவி சௌரிராஜன் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து செடல் திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு காங்கிரஸ் சார்பில் அன்னதானம் நடைபெற்றது. புதுச்சேரியில் 2 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை நியமித்து மத்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை மத்திய தேர்தல் ஆணையம் நியமித்து உள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி காமராஜர் நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி என 2 தொகுதிகளுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை மத்திய தேர்தல் ஆணையம் நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மாநில தேர்தல் நடத்தும் தலைமை அதிகாரி ஜவஹர் ஆகியோரை ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். பின்னர் 2 தொகுதிகளுக்கும் நியமிக்கப்பட்டுள்ள உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் வாக்காளர்களின் சந்தேகம் மற்றும் புகார்களுக்கு 7 நாட்களில் தீர்வு காண வேண்டும் உட்பட பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து உழவர்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்த இயக்குனர் இளங்கோவன் 2 தொகுதிகளிலும் உள்ள புதிய வாக்காளர்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குவது உட்பட பல்வேறு சேவைகளுக்கு தட்டாஞ்சாவடியில் செயல்படும் ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகத்தின் கீழ் தளத்தில் உடனடியாக சிறப்பு அலுவலகத்தை ஏற்பாடு செய்வதுடன் பொதுமக்கள் எந்த நேரத்திலும் தன்னை அணுகலாம் என தெரிவித்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை கடலூர் மெயின் ரோடு அர்ஜுன சுப்பர நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளி பக்கத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் எதிரில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட விடுதலை நகர் பிரதான குடிநீர் மேல்தேக்க தொட்டியில் இருந்த முதலியார்பேட்டையில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீர் செல்லும் நடு ரோட்டிற்கு கீழே உள்ள பிரதான குடிதண்ணீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு சில மணி நேரங்களாக குடிதண்ணீர் வீணாகிக் கொண்டு இருந்தது. மேலும் சாலைகளின் இருபுறமும் பிரதான கடலூர் சாலையிலும் குடிதண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்ததால்
பேருந்து, கனரக வாகனங்கள், பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ என்று பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாக இருந்தது. பெருமளவில் தண்ணீர் தேங்கியும் குளமாக நின்றது. நேரில் சென்று பார்வையிட்ட பாரதிய ஜனதா கட்சி பிரமுகரும் வெற்றி மக்கள் இயக்க நிறுவனருமான வெற்றி செல்வம் உடனடியாக பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு ஆதாரங்களுடன் புகார் செய்தார். மேலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களிடமும் தெரிவித்தார். மிகுந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக பகலில் சரி செய்ய முடியாததால் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அதிகாரிகளும் ஊழியர்களும் இரவு 10 மணிக்கு மேல் ஜேசிபி மற்றும் தகுந்த உபகரணங்களையும் ஊழியர்களையும் கொண்டு பிரதான குடிநீர் குழாய்களில் ஏற்பட்ட உடைப்பை விடியற் காலை வரை சரி செய்து முடித்தனர். முதலியார்பேட்டை தொகுதியின் பெரும்பாலான பகுதிகளுக்கு குடிநீர் செல்கின்ற பழுதடைந்த குடிநீர் குழாய்களை இரவு பகல் பாராமல் சரி செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு அந்த பணி முடியும் வரை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களோடு இருந்து சேவை புரிந்த வெற்றி செல்வத்தை முதலியார்பேட்டை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். உடன் பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுக்குழு உறுப்பினர் இன்பசேகர் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர். மேலும் வெற்றி செல்வம் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் ஊழியர்களும் நன்றி கூறினார். அந்த வழியே இரவு நேரத்தில் கிராமத்திலிருந்து முதலியார்பேட்டை கடலூர் சாலை வழியாக நகர பகுதிக்கு திரும்பிக் கொண்டு இருந்த மாண்புமிகு துணை சபாநாயகர் ராஜவேல் அவர்களும் வெற்றி செல்வத்தை பாராட்டினார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடற்கரை பொது சொத்துக்கள் குறித்து புதுச்சேரி அரசு முறையான கணக்கெடுப்பு நடத்தக்கோரி மீனவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் மீனவர் விடுதலை வேங்கிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சுதேசி மில் அருகே இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாதன் எம்எல்ஏ ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைக்க தமிழ் மீனவர் விடுதலை வேங்கிகள் அமைப்பாளர் மங்கையர் செல்வன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் மீனவ பஞ்சாயத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு கடற்கரை வரைவு மேலாண்மை திட்டங்களை வெளியிட்டு திரும்ப பெறப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் புதுச்சேரியில் கடற்கரை பொது சொத்துக்கள் 612 ஏக்கர் பதியப்பட்டுள்ளன. ஆனால் 551 ஏக்கர் பொது சொத்துக்கள் இன்னும் பதியப்படவில்லை. இதேபோல் காரைக்கால் மாவட்டத்தில் 575 ஏக்கர் பதியப்படாமல் உள்ளது. மீனவர்கள் உரிமைகளுக்கு எதிராகவும் பெரு முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் மீனவர்களின் பொது சொத்துக்களை தாரை பார்க்கும் திட்டமிடும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக சட்ட ஒழுங்கு சீர்கேடும் வகையில் புதுச்சேரியில் போராட்டம் நடத்தப்படும் என்று மங்கையர் செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். இணைய வழி பங்கு சந்தை வர்த்தக வாய்ப்பு என்ற பெயரில் போலி வாட்ஸ்அப் குழுவில் இணைந்ததால் புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் ரூபாய் 21 லட்சம் இழந்த பரிதாப சம்பவம் இடம்பெற்று உள்ளது. இந்நிலையில் இதே மோசடி வழக்கில் கைமுறை பரிவர்த்தனையில் உதவியாத சந்தேகத்தின் அடிப்படையில் சீனு ராமகிருஷ்ணன் என்ற நபர் கேரள மாநிலம் மலப்புரத்தில் இருந்து கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் 5 கோடி ரூபாய் அளவிலான இணையவழி மோசடி வழக்கில் தொடர்புடையவர் எனவும் பலரிடம் கணக்குகளை வழங்கி பண மாற்றத்திற்கு வழிவகுத்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி குழுவின் செயல்பாடுகள் மற்றும் பின்னணி தொடர்பாக மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் யாரிடமும் அடையாளம் தெரியாத இணைய குழுக்கள் அல்லது பங்கு சந்தை வாய்ப்புகளில் மூழ்க வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுச்சேரி குருமாம்பேட்டு பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற ஆடி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி வாழைக்குளம் செங்கழுநீர் அம்மன் கோவிலில் 97ஆம் ஆண்டு செடல் மகோற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் 2 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை நியமித்து மத்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.